இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வரப்போகுது. தை மாத ராசி பலனை பார்த்துடலாம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம். ஜனவரி 15 சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு மாற போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. மகர சங்கராந்தியான தை மாதத்தில் 12 ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களின் ராஜாவும் ஆத்மகாரகனுமான சூரிய பகவான் ஜனவரி 15 மத்தியான டயத்தில் 2:32 மணிக்கு மகரத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா 10வது மாதம், அதாவது 10வது மாதம்தான் தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறாரு. மகர மாதம்னு அழைக்கப்படுது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது. அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 15 திங்கட்கிழமையில் அதிகாலையில் 2:54 மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு. தை மாதத்தில் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல அமர்றாரு. கேந்திரம் என கூறப்படும் லக்னம் 4, 7, 10 இந்த இடங்களில் செவ்வாய் அமைகிறாரு. அதனால பார்த்திங்கன்னா இந்த அன்பர்களுக்கெல்லாம் ருசக யோகம் உருவாகுது. அப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். பிறரின் பிரச்சனையில் தலையிடாதீங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை கிடைக்குது. திருமண யோகம் கைகூடி வரும். மாத பிற்பகுதியில் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை அவர் தரப்போகிறாரு. வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்த்துடுங்க. தொழில் வியாபாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம். கண்டகச்சனி காலம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தணும். சிம்மராசி என்பவர்களுக்கு பயணம் செய்யும்போது வயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உடல்நலனில் அக்கறை செலுத்தணும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களின் எதிரிகள் தகராறு அல்லது சட்ட விஷயங்களில் உங்களை தொந்தரவு செய்ய வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட வேலைகள் செஞ்சு முடிக்க முடியும். உங்கள் பணியிடத்தில் நிறைய சவால்களை சந்திப்பீங்க. இது மனக்கவலை தருவதாக இருந்தாலும் உங்களின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய யோசனைகளில் ஈடுபடுவீங்க. உங்களின் வேலை மாற்றங்களை செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் இது கிடையாது. இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சில நிதி இழப்பை சந்திக்க போகிறீங்க. உங்களின் அமைதியை சீர்குலைக்க சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உறவில் இடைவெளியே தவிர்க்கணும். தொழில்துறையில் இருந்தீங்கன்னா சில இழப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. நிதி இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களின் ஒவ்வொரு திட்டமும் சரியான வகையில் முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்கள் மூலம் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். சரியாக சிந்தித்து முதலீடுகள் செய்யுங்க. அற்புதமான பலனை பெறலாம். பல நேரங்களில் துணையின் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த தை மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதீத வளர்ச்சி மற்றும் புதிய லாபகரமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கூடுதலான பொறுப்புகளையும் உங்களுக்கு சுமக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். தை மாத ராசி பலனை வச்சு பார்த்தோம்னா கிரகநிலை மாத தொடக்கத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 6வது இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. பலம் பெற்ற குருவின் பார்வை என்பதால் நல்ல பலன்கள் நடைபெறணும். ஆனால் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்குது. அதனால் இடையிடையே தாக்குதல்களும் தடைகளும் வரத்தான் செய்யும். அவற்றை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் கவலைப்பட வேணாம். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது. மாத தொடக்கத்தில் மேசராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சாரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்.
நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஆதரவுக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செஞ்சு வெற்றி காண்பீங்க. தொழில் ரீதியாக வந்த இடையூறுகள் அகலும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. ஜனவரி 19 தனுசு ராசிக்கு சுக்கிரன் வர்றாரு. உங்கள் ராசிக்கு 3-10 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றாரு. இந்த நேரம் நல்ல நேரம்தான். அதனால் உடன்பிறப்புகள் வழியில் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். ஜனவரி 27 மகர ராசிக்கு புதன் வர்றாரு. உங்கள் ராசிக்கு 2-11 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் ராசிநாதன் சூரியனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கு இந்த நேரம் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அரசு வழி ஆதரவு ஏற்படும். வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். தற்காலிக பணி யாராச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிரந்தர பணியாக மாறும். இந்த மாதிரி வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். பிப்ரவரி 4 மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. அது செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் சூரியனோடு யோகக்காரன் செவ்வாய் இணைகிறாரு. ஒரு பொற்காலமாக அமையும். காரியங்கள் துரிதமாக நடைபெறும். கவலை அப்படின்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலப்போகுது. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்துவீங்க. இல்லம் தேடி சுப செய்திகள் வந்த வண்ணமே இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புகழ் கூடும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா புதிய கூட்டாளிகளால் பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமை பளிச்சிடும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். பெண்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 20, 24, 25, 31, பிப்ரவரி 1, 3, 4, 5. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு. இந்த தை மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பயணத்தின் பொழுது வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் முழுவதும் உடல்நலனில் அக்கறை செலுத்துறது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களின் எதிரிகள் தகராறு அல்லது சட்ட விஷயங்களில் உங்களை தொந்தரவு செய்ய வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் பணியிடத்தில் நிறைய சவால்களை சந்திப்பீங்க. இது மனக்கவலை தருவதாக இருந்தாலும் உங்களின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய யோசனைகளில் ஈடுபடுவீங்க. உங்களின் வேலை மற்றவர்களை செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நிதி இழப்பை சந்திக்க போகிறீங்க. உங்களின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உறவில் இடைவெளியை தவிர்க்கணும். தொழில்துறையில் இருந்தீங்கன்னா சில இழப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. நிதி இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களின் ஒவ்வொரு திட்டமும் சரியான வகையில் முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்கள் மூலம் மட்டுமே முன்னேற்றத்தை பார்க்க முடியும். சரியாக சிந்தித்து முதலீடுகள் செய்வதன் மூலம் அற்புத பலனை பெற்றிடலாம். பல நேரங்களில் துணையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி என்பவர்களுக்கான 2024 வருடத்திற்கான தை மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.